ஒரு பக்கம் ரோகிணி சிட்டி கிட்ட பணம் வாங்கின விஷயத்த இந்த பக்கம் வந்து முத்து இருந்துகிட்டு ரவி கிட்ட சொல்றாங்க. இதை கிட்ட ரவியுமே பயங்கரமா ஷாக் ஆயிட்டு, என்ன முத்து சொல்ற, இந்த ரோகிணியை பத்தி நிறைய விஷயங்கள் வெளியில வர வர நம்மளுக்கே பயமா இருக்கு. எனக்கு தெரிஞ்ச நம்மளோட 30 லட்ச ரூபாய் பணம் வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ரோகிணி பண்ற பித்தலாட்டத்தெல்லாம் பார்த்தா இவங்கெல்லாம் பணக்கார வீட்டு பொண்ணு மாதிரியே தெரியலன்னு சொல்லி இந்த பக்கம் வந்து ரவியுமே பேசிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் ரவியுமே வாய் இருக்க முடியாம டைரக்டா இந்த பக்கம் ஸ்ருதி டீம் வந்து இந்த விஷயத்தை பத்தி பேசிடுறாங்க. இது கிட்ட ஸ்ருதியுமே, ஓ அப்பனா இந்த மாதிரி வந்து வட்டிக்கு கடன் வாங்கி செலவு பண்ற ஒரு பொண்ணை பணக்கார வீட்டு பொண்ணுன்னு மீனாவையும் சரி என்னையும் சரி உங்க அம்மா என்ன ரொம்பவே அவமானப்படுத்திட்டு இருக்காங்க. சொல்லப்போனா அதுக்கு உங்க அம்மாக்கு ஒரு நல்ல பாடத்தை கத்துக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஸ்ருதியும் கோவமாகறாங்க. அப்புறம் கேஷுவலா கிச்சன் பக்கம் வராங்க. அங்க வரும்போது கிச்சன்ல இருக்கிற மீனாவை பார்த்துட்டு இந்த பக்கம் மீனா கிட்ட இந்த விஷயத்தை கேட்டுருவோம்னு சொல்லிட்டு இங்க மீனா கிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏன் மீனா, இந்த மாதிரி முத்து ரவி கிட்ட சொன்னாராம், இந்த மாதிரி ரோகிணி நிறைய கடன் வாங்குறாங்களாமே சிட்டி கிட்ட எல்லாம், அந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா, அது உண்மைதானா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே மீனாவுமே இருந்துகிட்டு, ஆமா அது எல்லாமே உண்மைதான், இந்த மாதிரி என் தம்பி தான் சொல்லிக்கிட்டு இருந்தான், இப்ப அதை வேற இப்ப முத்து உங்ககிட்ட சொல்லிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே ஸ்ருதியுமே இருந்துகிட்டு, நீங்க கவலைப்படாதீங்க, இந்த விஷயத்த நான் வெளியில சொல்ல மாட்டேன், ஆனா இந்த விஷயத்த நீங்க தான் வெளியில ஓபன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கேட்டோன்னு இந்த பக்கம் மீனாக்கு ஒண்ணுமே புரியல. நான் எதுக்கு ஸ்ருதி இதை ஓபன் பண்ணணும்னு சொல்லி கேட்கிறப்போ, இங்க பாருங்க உங்களை தான் அவமானப்படுத்துறாங்க, என்ன அவமானப்படுத்துறப்ப நான் பேசிடுவேன், அதே மாதிரி உங்களை அவமானப்படுத்துறப்ப நீங்க பேசணும். இந்த மாதிரி பணக்கார வீட்டு மருமகன்னு சொல்லி நம்ம ரெண்டு பேரும் எவ்வளவு தரக்கரவா பண்ணிட்டு இருக்காங்க. சொல்லப்போனா அத்தைக்கு ஒரு நல்ல பாடத்தை கத்துக் கொடுக்கணும்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் இங்க விஜய் அம்மே டான்ஸ் கிளாஸ் முடிச்சுட்டு டேரக்டா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே இந்த பக்கம் வந்து மீனா கிட்ட, மீனா காஃபி போட்டு கொண்டு வா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப மீனாவும் காஃபி போட டைம் ஆன உடனே மீனா கிட்ட வந்து, ஏன் மீனா காஃபி போட்டு கொண்டு வானா, என்ன லேட் பண்ணிக்கிட்டு இருக்க, கொண்டு வர தெரியாதா உனக்கு அப்படின்னு சொல்லி மீனாவை அதிகாரம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரம் இதை பார்த்துட்டு இருக்க ஸ்ருதியுமே ரொம்பவே கோவப்பட்டு, என்னத்த மீனாவை மிரட்ட ஆரம்பிக்கிறீங்க, சம்மந்தம் எல்லாம் எதுக்கு மீனாவை மிரட்டுறீங்க, இனிமேல் இந்த வீட்டுல எல்லாருக்குமே சம உரிமை நீங்க தானே சொன்னீங்க, அப்ப ரோகிணி ரூம்ல தானே இருக்காங்க, அவங்களை கூப்பிட்டு காஃபி போட சொல்லலாம்ல, எதுக்காக ரோகிணி உள்ள கூப்பிட மாட்டேறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே எப்பவும் போல விஜயாமே, இங்க பாரு நீங்க ரெண்டு பேரும் முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காதீங்க, அவ ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு, அவளுக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும், அவளை எப்படி இதை செய்ய சொல்லலாம் நீங்க அப்படின்னு சொல்லி கோவப்படுறாங்க. உடனே இது கேட்டோன்னே இந்த பக்கம் ஸ்ருதிக்கு ரொம்பவே கோவம் வந்துருது. இந்த கோபத்தோட, என்ன அவங்க மட்டும் தான் பணக்கார வீட்டு பொண்ணா, அப்ப எங்களெல்லாம் பார்த்தா அப்படி தெரியலையா, இவ்வளவு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு எதுக்காக இந்த மாதிரி வந்து வட்டி கடைக்காரன்ட்ட போய் கடன் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இதை கேட்ட விஜயாக்கு ஒண்ணுமே புரியல. என்ன ஸ்ருதி உளர்ற அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, நான் ஒன்னும் உளரல, இந்த மாதிரி இந்த ரோகிணி தான் சிட்டி கிட்ட போய் கடன் வாங்கிட்டு இருக்காங்க, அந்த விஷயத்தை எனக்கு மீனா தான் சொன்னாங்கன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே இந்த பக்கம் விஜயாவே ரொம்ப கோபத்தோட, என்ன மீனா மறுபடியுமே இந்த பக்கம் ரோகிணி மேல தேவையில்லாத பழி போட்டுட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி கோவப்படுறாங்க. அதே நேரத்துல மீனாவுமே, இங்க பாருங்க நான் ஒன்னும் அப்படி சொல்ல கிடையாது, இந்த மாதிரி அந்த விஷயம் எனக்கு என் தம்பி மூலமா தெரிய வந்துச்சுன்னு சொல்றாங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் இங்க விஜயாமே, உன் தம்பியா அந்த திருட்டு பைய தானே, அந்த திருட்டு பைய சொன்ன உடனே நான் எல்லாத்தையும் நம்பிடுவேன் நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் எங்க முத்துமே வீட்டுக்கு வந்துடுறாரு. முத்து இங்க வீட்டுக்குள்ள வந்த உடனே இந்த பக்கம் வந்து மீனாவை இப்படி பேசுறதை கேட்டு ரொம்பவே கோவமடைய ஆரம்பிக்கிறாரு. உடனே இங்க விஜயா கிட்ட வந்து, எங்க பாருங்க மீனாவை தப்பா பேசுற வேலைலாம் வச்சுக்காதீங்க, உங்க மருமக முதல்ல சரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மறுபடியும் அவங்க வந்து வட்டிக்கு வாங்கினாங்க, அதுக்கு ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இதை கேட்ட விஜயாவுமே, என்னடா ஆதாரம், என்ன ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, இங்க மறுபடியும் இங்க முத்து உடனே சத்யாவுக்கு கால் பண்ணி, சத்யா எங்க இருக்க, பிஸியா ஃப்ரீயா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. சத்யாவுமே ஃப்ரீ தான் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, நீ உடனே கிளம்பி எங்க வீட்டுக்கு வா, ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் சத்யாவையும் தன்னோட வீட்டுக்கு வர வைக்கிறாங்க. அதே நேரம் சத்யாவும் இங்க வந்ததுக்கு அப்புறம் இங்க சத்யா கிட்ட, இங்க பாரு சத்யா, இது மாதிரி ரோகிணி இங்க சிட்டி கிட்ட வந்து கடன் வாங்கினது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப சத்யாவும் கொஞ்சம் திணற ஆரம்பிக்கிறாரு. அதே நேரத்துல கரெக்டா முத்துவுமே, இங்க பாரு இந்த வீட்டுல சொன்னா எந்த பிரச்சனையும் இல்லை, நீ சொல்லு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, ஆமா மாமா அவங்க நிறைய டைம் வந்து சிட்டி கிட்ட பணம் வாங்கியிருக்காங்க, ஆனா இந்த விஷயத்த உங்ககிட்ட நான் முதல்ல சொல்லியிருக்கணும், முதல்ல உங்களுக்கு எனக்கும் சரியான பேச்சுவார்த்தை இல்லாததுனால அந்த விஷயத்த நான் சொல்லலாம்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இதை கேட்ட விஜயாவுமே, இவெல்லாம் ஒரு ஆளு, இவன் சொல்றதை நான் நம்பணுமா, என் பணக்கார மருமக மேல நான் கோவப்படணுமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே மறுபடியுமே, நீங்க என்ன நம்ப வேண்டாம், நான் இப்ப இருங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே சத்யா அங்க ஏற்கனவே சிட்டிக்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருக்க இவரோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்றாரு. கால் பண்ணி, எனக்கு ஒரு முக்கியமான டீடைல் தெரியணும், ரோகிணி மறுபடியும் இந்த பக்கம் வட்டிக்கு வாங்க வந்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இல்லடா முதல்ல நிறைய டைம் வந்துட்டு இருந்தாங்க, இப்போ ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு டைம் வந்தாங்கன்னு நினைக்கிறேன், அதுக்கப்புறம் அதிகமா வரலையே, முதல்ல தான் ஒரு 5-6 டைம் வந்துட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி அந்த போன்ல அந்த பக்கம் இருக்கிறவரும் பேசிட்டு இருக்காங்க. இது கேட்டவொன்னே இந்த பக்கம் எல்லாருக்குமே ஷாக் ஆகுது. உடனே ஸ்ருதியுமே இருந்துகிட்டு, இப்ப கேட்டீங்களா ஆண்டி, இப்ப எதுக்காக மீனாவை என்னையும் நீங்க அவமானப்படுத்தினீங்க, முதல்ல அதுக்கு பதில் சொல்லுங்க, இந்த மாதிரி வட்டிக்கு வாங்கி செலவு பண்ற ஒரு பொண்ணை பணக்கார வீட்டு பொண்ணுன்னு தலையில தூக்கி வச்சு ஆடினீங்கல்ல, இப்ப சொல்லுங்க இவங்க தான் பணக்கார வீட்டு பொண்ணா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இது கேட்டோன்னு இந்த பக்கம் வந்து விஜயாக்கு பயங்கரமா கோபம் ஆயிடுது. உடனே ரோகிணியை கூப்பிட்டு, நீ இந்த பக்கம் சிட்டி கிட்ட பணம் வாங்கினியா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இதை கிட்ட ரோகிணி பயங்கரமா ஷாக் ஆயிட்டு, எத்தனை பிரச்சனை தானே என் லைஃப்ல வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முத்துக்கு இதே வேலையா போச்சு அப்படின்ட்டு, இல்லாத நான் வாங்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சமாளிக்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல இந்த பக்கம் முத்துவுமே, இங்க பாருங்க அவங்க வாங்கவே இல்லைன்னா அது உண்மையாயிடுமா, அப்படி கிடையவே கிடையாது, அவங்க வாங்கியிருக்காங்க, அதுக்குண்டான ஆதாரம் என்கிட்ட இருக்கு, அப்படி நீங்க இல்ல அவங்க வாங்கல அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா மறுபடியும் நான் சிட்டியே இங்க தூக்கிட்டு வருவேன், இதே வீட்டுல சிட்டியை வச்சு நான் கேள்வி கேட்பேன்னு சொன்ன உடனே இந்த பக்கம் ரோகிணி வேற வழி இல்லாம, ஆமா அந்த நான் வாங்கியிருக்கேன், ஒரே ஒரு டைம் வாங்கியிருக்கேன், அதுவும் வித்யாவை கூட்டிட்டு போய் தான் வாங்கினேன், வித்யா பேர்ல தான் வாங்கியிருந்தேன், ஏன்னா இந்த மாதிரி என்னோட பார்லர்ல கொஞ்சம் எக்யூப்மெண்ட் போட வேண்டியது தெரிஞ்சு அதுக்காக தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது கேட்டோன்னு விஜய் ரொம்ப கோபத்தோட இந்த பக்கம் ரோகிணியோட கணத்துல பலாரும் வரைய விட்டுட்டு, மறுபடியும் என்கிட்ட போய் சொல்றியா, இன்னும் என்னென்னலாம் ஏமாத்த
ஏமாத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ரோகிணியை பார்த்து மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க.